மீடியா 24 தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி. கோவை மாவட்டம் கோவை மாநகராட்சி மத்திய மண்டலத்திற்குட்பட்ட 64வது வார்டு புளியகுளம் மசால் லே அவுட்டில் சுகாதார சீர்கேட்டால் பொதுமக்கள் பெரும் அவதிப்பட்டு வருவதாகவும், எத்தனையோ முறை மாநகராட்சி 64வது வார்டு கவுன்சிலர் ஜெயபிரதா தேவி வீட்டிற்கு நேரில் சென்று புகார் செய்தாலும் கவுன்சிலர் இன்றைய நாள் வரை கண்டுகொள்வதில்லை என்று 64வது வார்டில் உள்ள மசால் லே அவுட் பகுதி பொதுமக்கள் ராமநாதபுரம் காவல் நிலையம் அருகில் கொட்டும் மழையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த ராமநாதபுரம் காவல் நிலைய ஆய்வாளரும் காவலர்களும் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களான மசால் லே அவுட் பொதுமக்களின் கூட்டத்தை கலைத்து அப்புறப்படுத்தினர். மேலும் இதுகுறித்து கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ வானதி சீனிவாசனும் இதுவரை எங்கள் பகுதியில் வந்து எந்த உதவியும் செய்யவில்லை என்றும், அதேபோல் மத்திய மண்டல தலைவரான மீனா லோகுவும் எங்கள் மசால் லே அவுட் பகுதியை கண்டுகொள்ளவில்லை என்றும், 64வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஜெயபிரதா தேவி எங்கள் பகுதிக்கு இதுவரை வந்ததே இல்லை என்றும், ஓட்டு கேட்க மட்டும் வந்தபோது அவரை பார்த்ததாக ஞாபகம் இருக்கிறது என்று கூறும் மக்கள், சுகாதார சீர்கேட்டால் நிலை குலைந்து போயுள்ள மசால் லே அவுட் பொதுமக்களும் சுகாதார பணியாளர்களும் விரிவான தகவலுடன் மீடியா 24 தமிழ் செய்தி சேனலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தனர். மேலும் இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், கோவை மாவட்ட ஆட்சியர், கோவை மாநகராட்சி கமிஷனர் மற்றும் கோவை மாநகராட்சி சுகாதார குழு தலைவர் ஆகியோர் உடனடி நடவடிக்கை எடுப்பார்களா என்று 64வது வார்டு மசால் லே அவுட்டில் வசிக்கும் சுகாதார பணியாளர்களும் பொதுமக்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்து கிடக்கின்றனர் என்பது நிதர்சனமான உண்மையாகும். மீடியா 24 தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமைச் செய்தியாளர் அதிரடி காளிதாஸ். உள்ள போங்கம்மா, உள்ள போங்க, பேசி வர உள்ள போங்க. தண்ணி வருது இல்லைங்க, 15 நாளைக்கு ஒரு தடவை நல்ல தண்ணி வருதுங்க. நாங்கள் குப்பரை பணியாளருங்க, நாங்கள் எங்கேயும் போவோங்க. நாங்கள் சுத்தமாக இருந்தாலும் நல்லா நாங்கள் நல்லா நீட்டாக இருந்தாலும் வேலை செய்ய முடியுங்க. விசாரிக்கிறது இல்லைங்க, டிச்சு வந்து ஓப்பன் ஆகி எத்தனை குழந்தைக்கு கீழே விழுந்து எந்திரிச்சிருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் போய் நாங்கள் சொன்னோம், எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. வந்து பார்க்குறாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. யாருமே வந்து எங்களுக்கு வந்து பார்க்கறது இல்லைங்க. பார்க்குறாங்க, வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க, போயிடுறாங்க. நாங்கள் பதில் வச்சுட்டு அந்த ஏரியாவில் எப்படி இருக்குதுங்க சார் சொல்லுங்க. புழுங்கெல்லாம் மேயுதுங்க சார், புழுங்கெல்லாம் மேயுதுங்க. நல்ல தண்ணியிலெல்லாம் மேயுதுங்க, குடிக்கல சொல்லுங்க சார். அதனால எங்களுக்கு எதுவும் நல்ல கோரிக்கை எடுத்து கொடுங்க. நல்லா எங்களுக்கு உப்பு தண்ணி வருது இல்லைங்க. எங்களுக்கு உப்பு தண்ணி இருந்தால் தான் பார்க்க 15 நாளுக்கு ஒரு தண்ணி நல்ல தண்ணி வருதுங்க. உப்பு தண்ணி வந்தால் தான் நாங்கள் பாத்திரம் கடைய முடியும். என்னங்க குடி தண்ணி என்ன நாள் கட்ட முடியுங்க. உப்பு தண்ணியே வந்து ஒரு மாதம் அது மாதம் ரிப்பேர் ஆகிடுங்க. அதே மாதிரி முன்னாடி பாத்திரம் கழுவி ஒரு மாசம் பக்கம் ஆகுதுங்க. பாத்திரம் நாளைக்கு கிடக்குங்க, பாத்திரம் தட்டு வராம பாத்திரம் நாளைக்கு கிடக்குங்க. சுத்தமாக தான் இல்லைங்க. அவதாங்க அந்த பெருசா கோரிக்கை. அதே மாதிரி திரும்ப டிஸ்சார்ஜ் பண்ணுங்க. அதான் அந்த பின்னாடி டிஸ்சார்ஜ் கேப்பா இருக்குங்க. குழந்தை கீழே விழுந்து எந்திரிச்சு அது ஒரு பாதுகாப்பு பண்ண மாட்டாங்கிறாங்க. அந்த டிஸ்சார்ஜும் மூடுறானுங்க. ஆனாங்க நாங்க போய் எத்தனை தடவை கவுன்சிலர் பார்த்து சொல்லியாக்குங்க, அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கிறாங்க. பச்சை குழந்தைகளை வச்சுட்டு இருக்கிறாங்க சார். பாத்ரூம் சுத்தமா இல்லைங்க, உப்பு தண்ணி வசதி இல்லைங்க, டிச்சு குப்பை அப்படி இருக்குதுங்க. குடுகுகெல்லாம் வெளியே வருதுங்க சார், நோய் நொடி வருதுங்க. ஆபரேஷன் என்னதான் பண்றாங்கன்னு தெரியலைங்க. உப்பு தண்ணி பச்சை குழந்தைகளை வச்சுட்டு தண்ணி இப்படி நிலைமை எங்க ஏரியா இருக்குதுங்க சார். குழந்தைகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாம போகுதுங்க சார். கொஞ்சம் நல்லபடியா பார்த்தா எங்களுக்கு நல்லா முடிச்சுருக்காங்க. ஓட்டு போட்டு எதுக்கு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க? நல்ல செய்தானே ஜெயிக்க வச்சிருக்காங்க. இந்த ஏரியாக்குள்ள நான் வரமாட்டேன், ஓட்டு கேட்கல இருந்தாலும் வருவானா? மக்களாக தானே மேலே தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த ஆள் தானே வந்து இங்கே செய்யணும் பாரு. என் தம்பி குழந்தை, என் வேற 2 பேர் உள்ளூர்ட்டாங்க. ஏதாச்சும் ஆயிரம் இந்த ஆள் கொடுப்பாரா? இந்த டிச்சை வந்து இன்னொரு 10 நாள் தான் டைம் சொல்லிக்கிறாங்க. எடுக்கலன்னு வச்சுக்கோ, கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போட்டு அந்த ஆள் மேலே இடத்துல முதலமைச்சருக்கு அடிச்சு விடணும். நம்ம என்ன இப்படி போட்டு வச்சு போட்டு இப்படி ஒரு அக்குறும் பண்ற குழந்தைகளை
கேட்ட என்ன சொல்றாரு, நான் வந்து இந்த ஏரியாக்குள்ள வரமாட்டேன், நான் ஓட்டு கேட்கல இருந்தாலும் எப்படி வந்தேன், ஓட்டுக்கு மட்டும் வந்தானே இல்ல, இவனை நம்ம தானே தேர்ந்தெடுத்தோம். ஏடி ராஜு நல்லா செஞ்சாரு, செல்வகுமார் ஒரு அளவுக்கு செஞ்சு வண்டி தண்ணி வாங்கி கக்கூஸ் கழுவு வைக்கிறாங்க. யார் ஏடி ராஜும் செல்வகுமாரும். இந்த ஆள் என்னங்க செஞ்சாரு, இன்னும் ஜெயிச்சுட்டு போனதான் இந்த ஏரியாக்குள்ள இன்னும் வர கிடையாது. கவுன்சிலர் யாருங்கக்கா? கவுன்சிலர் சீனிவாசன். சீனிவாசனா அவங்க ஒய்ஃப் பொண்டாட்டி. ஆனா பொண்டாட்டி ஒரு நாளும் வந்ததில்லை, அவன் தான் வந்து இங்க பாத்துட்டு போறேன். அவங்களாம் வண்டி தண்ணி வாங்கி பாத்ரூம் கழுவி விட்டாங்களே, இவங்க கழுவணும். எங்க அக்கம் பக்கம் குழந்தைகளை வச்சிருக்கிறாங்கல்ல, பூரெல்லாம் வாசம் அடிக்கு புழு வந்துட்டு இருக்குதுல்ல எல்லா வீட்லயுமே. இந்த ஆள் மாத்திரம் நோகாமுக்கு வந்துக்குமா? நாங்க இந்த ஆளை எதுக்கு தேர்ந்தெடுத்தாங்கன்னு தெரியல, ஓட்டு போட்டு எனக்கு அப்படியே கடைசி வரைக்கும் வாங்க. நீங்க அக்கா சொல்லுங்க சார். இந்த ஏரியாவுக்கு நல்லா சுகாதாரம் எதுவுமே கிடையாது. சாக்கடை எடுக்கிறது இல்லை, இந்த எடுத்து போட்ட டிச்சு குப்பை அப்படியே கிடக்குது, அது சுத்தம் பண்ணுறதில்ல. 2-3 குழந்தை இதில் விழுந்து நாங்கள் எடுத்துருக்குறோம். அந்த பாத்ரூம் கழுவி 2 மாதம் ஆகி போச்சுங்க. தண்ணி வர்றதில்லை, தண்ணி வந்தால் கழுவுற கால் வர்றதில்லை. எந்த ஒரு நல்லதுமே இந்த ஏரியா காரும் பண்ணுறது கிடையாதுங்க. ஓட்டு கேட்குறதுக்கு மட்டும் வராங்க, மற்றதுக்கு எதுக்குமே வர்றது கிடையாதுங்க. தண்ணி பைப்பு ஒரே பைப்பு தான் இருக்குங்க. ஒன்றுக்கு ஒன்று பொம்பளைக்கு சண்டை கட்டிக்கிறோம். போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக வேண்டியது இருக்குதுங்க. இதெல்லாம் ஆறு வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்க. கவுன்சிலர்கிட்ட நாங்கள் ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறது இல்லை. நேராக போய் சொன்னாலும் இதான் வர்றாங்கிறாங்க, வர்றது கிடையாதுங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க சார். இங்கே எல்லாத்துக்குமே நோவோடு தான் இருக்கிறோம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குழந்தைல ஆஸ்பத்திரி தூக்கி போகிறதே இங்கே வேலையாக இருக்கிறோம். நல்ல சுகாதாரமாக யாருமே கிடையாதுங்க. எல்லாம் நாங்களும் வேலைக்கு போகிறவங்க தாங்க. இருந்தாலும் இதையே தான் இருக்கிறோம். நரகத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இருக்கிறோங்க. எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு கிடையாதுங்க. கடைசியாக டிச்சு எப்போ க்ளீன் பண்ணாங்க? கடைசியாக டிச்சு க்ளீன் பண்ணி இப்போ ஒரு 3 மாதம் இருக்குங்க சார். 3 மாதம் இருக்குங்க. அது எடுத்து போட்ட குப்பையெல்லாம் நாங்கள் பொதுமக்கள் தான் எடுத்து அந்த பக்கம் போட்டோம். அந்த கல்லை கூட மூடியே வைக்கலைங்க சார். அப்படியே திறந்து விட்டுட்டு அப்படியே அவங்க அந்த கல் அப்படியே ஓப்பனாக இருக்கிறதுனால குழந்தைங்க ஓடி ஓடி அது போய் விழுந்துடுறாங்க. விளையாடுற குழந்தைங்க அது விழுந்துடுறாங்க. அதுக்குள்ளதான் நல்லா இருந்துச்சு. அது கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த குழந்தைங்க இனிமே அப்படி தான் இருக்கிறாங்க. ஓடி ஆடி விளையாண்டுட்டு மறுபடி அங்கேயே தான் போகிறாங்க. அது மூட மாட்டேங்கிறாங்க. அதுக்குள்ளதான் நல்ல தண்ணியும் இருக்குதுங்க. அதையும் நாங்கள் குடிச்சு அதுக்குள்ள இருந்து அந்த பிள்ளைக்கு புதுசே வந்துருச்சுங்க. ஒரு பிள்ளைக்கு சொல்லுங்க. டிச்சிலுங்க தண்ணி குப்பையெல்லாம் தேங்கி நிற்கிதுங்க. அதை பார்த்து ஒன்றும் வேறுபாடு பண்ணுறதில்ல. கார்பரேஷனுக்காக வர்றதே இல்லைங்க வேலைக்கு இருக்கு. அப்புறம் வந்து 2 குழந்தை விழுந்து தூக்க முடியாமல் நாங்களாம் தூக்கணும். இதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணுவீங்களா பண்ண மாட்டேன். வந்து பார்க்கறதுக்கு சரி வந்து போயிடுறீங்க, ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை. மக்கள் ஜனங்கள்லாம் நாங்களாம் கஷ்டப்படுறதெல்லாம் கொஞ்சம் பார்த்து ஏற்பாடு பண்ணுங்க தயவுசெய்து. தண்ணி இல்லாதனால வெள்ளம் பூரா போயிட்டு வச்சிருக்கிறோம். பூரா நடக்கிறதுக்கே வழி இல்லாமல் தண்ணி சுத்தமாக இல்லை. கழுகுறது தண்ணி இருந்தால் தான் நமக்கு கழுவாங்க. தண்ணி சுத்தமாக இல்லை. கழுகுறது தண்ணி இருந்தால் தான் நமக்கு கழுவாங்க. இதெல்லாம் வந்து கமிஷனர் பார்க்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கறதுக்கு எதுக்கு வர மாட்டேங்கிறாங்க? நாங்கள் என்னங்க ஒரு ஆள் பசங்க நியமிச்சுட்டு இருக்கோம். அந்த பசங்க வந்து சொன்னாங்கன்னா வரணும் இல்லை, ஏதோ வந்து பார்க்கணும். வந்து எதுவுமே பார்க்கறது இல்லை. எது என்ன காரணம் இருக்குது? என்ன ஓட்டு போடாமல் இருக்கிறாங்களா? எல்லாம் மக்களெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கிறாங்கல்ல, வர வேண்டியதானே? வந்து பார்க்க வேணுமில்ல. இப்படியெல்லாம் நாரிட்டு கிடக்குதா என்ன ஏதுன்னு வந்து பார்க்கணும். அந்த சின்ன குழந்தை பிறகு டிச்சில் விழுந்துருச்சு. அந்த அம்மா இந்த அம்மா பார்க்காம இருந்தால் அந்த குழந்தை இதாக இருக்குதுங்க, அப்படியே முழுகி போயிருக்கும். நல்ல வேறு பார்த்து தூக்குனாங்க. எத்தனை அடி ஆளுங்க இந்த டிச்சு? அது இருக்குதுங்க. ஒரு ஆள் இறங்கல, ஒரு ஆள் இறங்குற அளவு இருக்குது. 6 அடி இருக்குதுங்க. ஒரு ஆள் உள்ள அப்படியே நிற்கலாம் முழுசா, அந்த அளவாக இருக்குதுங்க. எங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். நீங்கள் தயவு செஞ்சு இந்த இதை எடுத்துகிட்டு போய் சேனலில் போட்டு எல்லாம் கிட்ட விட்டு வாங்கினாலும் சரி, அந்த கமிஷனர் துரத்து விட்டாலும் சரிங்க. அப்படி என்னமா பண்ணுங்க. அப்படியும் இந்த மசாலா லேஅவுட் பகுதியில் இவ்வளோ வருஷமாக நாங்கள் குடியிருந்துட்டு வரோங்க. இங்கே மெயினான பிரச்சனை வந்து இந்த பாதாள சாக்கடை வந்து எடுக்கிறதில்ல. மழையெல்லாம் வந்துச்சுன்னா எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப, வீட்டுக்குள்ளேயெல்லாம் தண்ணி வந்துடுது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 2 தடவை குழந்தைங்க விழுந்துட்டாங்க. அதுக்கு 3 பேர் எனக்கு தெரிஞ்சு 2 குழந்தைங்க. அப்புறங்க இது மெயினாக கொசு தொல்லைங்க. காலையில் ஆனாலும் இருக்குது, நைட் ஆனாலும் இருக்குது. ஏடிஎம்கே பிஜேபிக்காரங்க கவுன்சிலராக இருக்கும்போது கூட வந்து அடிக்கடி பார்த்துக்கிறாங்க. இவர் இந்த டிஎம்கேக்கார் வந்து அவர் வந்து கவுன்சிலர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்க்கறதில்ல. 2 டைம் அங்கே பைப்பு மெயின் ரோட்டில் ரெடி பண்ணாங்க. நாங்கள் கொஞ்சம் இது நீங்கள் பேசி ஏதாவது ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. பொதுமக்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது வந்து மெயினான அடிப்படை தேவை இது எங்களுக்கு.
மழை வந்துச்சுன்னா இந்த ரொம்ப வீட்டுக்குள்ளே வருதுன்னா அது குழந்தைகள்லாம் எவ்வளோ பலவிதமான நோய்க்கு ஆளாகிறாங்க. இது அவங்க பார்த்து மனசு வச்சு எங்களுக்கு நல்லது பண்ணி கொடுக்கணும், அவ்வளோதாங்க. பேசுங்கப்பா. ஜெயிச்சுட்டு போனதுலேருந்து கமிஷனரம்மா இன்னும் இது வரைக்கும் வந்து ஏரியாவில் எதுவுமே பார்க்கறது இல்லைங்க. குழந்தை வந்து விழுந்தது, 3 குழந்தைக்கு விழுந்து ஃபோன் பண்ணால் ஃபோனை எடுக்கிறது இல்லை. நேராகவும் போய் கதவு தட்டினா கதவு திறக்கிறது இல்லை. சரிங்களா? இது என்ன இந்த கொசுக்கடியில் இந்த பாரு நல்ல தண்ணி பைப்பு பாருங்க, இந்த இந்த சாக்கடையில் கலந்து வந்துட்டு இருக்குது. இதான் வந்து பார்க்குறேன் புருஷன்மார், அப்படி புருஷன் வந்து இதான் வந்து பார்க்குறேன் இதான் வந்து செய்யறேன் அப்படின்ட்டு போனால் அதோட சரி 6 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு வர்றது. மறுபடியும் வந்து கேட்டோம்னு சொன்னால் சாமானமெல்லாம் வாங்கி வச்சுருக்கிறேன் வந்து போட்டு விடணுமா, சத்தம் போடாதீங்க அப்படின்னு புருஷன் போயிடுறது. இன்னும் அந்த கவுன்சிலரு ஜெயிச்சு இன்னும் மூஞ்சி காமிச்சிருக்கிற, அப்படியே வந்து ஓட்டு வாங்க பார்த்த மூஞ்சி இன்னும் அந்த பிள்ளை வந்து கவுன்சிலர் வந்து காமிச்சிருக்குதா மூஞ்சிய சொல்லுங்க. உப்பு தண்ணி வந்து 1 மாதம் ஆச்சு. பாத்ரூம்ல புழுவாயுது. ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள எப்படிங்க போக காலையில் நேரம் பாத்ரூம் போயிட்டு சொல்லுங்க. வீடு என்ன லெட்டினா கட்டி வச்சிருக்குது, வீடு லெட்டின் கட்டி வச்சிருக்குதா, குழந்தைங்க எப்படிங்க ஸ்கூலுக்கு போக? அம்மா அம்மாச்சி புழுவா ஆயுது அம்மாச்சி, கையில் வாயில் காலில் ஏறுது அம்மாச்சி அப்படின்ட்டு ஒடியாதுங்க குழந்தைங்க. இங்கிருந்து புதுரோடு போகிறாங்க, அங்கே போனால் அங்கே துரத்தி விடுறாங்க. ஏன் உங்கள் ஏரியாக்குள்ளே இல்லையா பாத்ரூம்பு, இங்கே வாரீங்கன்னு. இதுக்கு காசு கொடுத்து போனாலும் அவங்க விட மாட்டேங்கிறாங்க. இது எத்தனை தாட்டி ஒரு கவுன்சிலருக்கு ஃபோன் பண்ண முடியும்? எதுக்கு கவுன்சிலர் எதுக்கு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கிற? அப்படி வேண்டான்னு எழுதி கொடுத்தா யார் ஒருத்தர் போட்டால் வந்து பார்ப்பாங்கள சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு அவங்க தானே மக்கள் பிரதிநிதியா தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா நீ பேசாம இரு, வாய் மூடு. நான் பேசுற போது பேசாத, மறந்து விடுங்க. எதுக்கு கவுன்சிலர் உத்தியோகம் பார்க்க தேர்ந்தெடுக்கிறாங்க மக்கள்? அது என்ன ஏதுன்னு கூட கேட்கறதில்ல. கதவு சாத்தி உட்காந்துக்கிறீங்க, கதவு தட்டுனாலுமா திறக்கிறது இல்லை, ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கிறது இல்லை. அப்புறம் எதுக்கு கவுன்சிலர் உனக்கு உத்தியோகம்? தேவையில்லையல்ல. அந்த குழந்தை விழுந்து இப்படி விழுந்துருச்சு, பையன் விழுந்துருச்சுங்க. அங்கே போய் மனு கொடுத்துட்டு வந்தோம், அங்கே போய் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துட்டு வந்தோம். அவங்க என்ன, நாங்கள் காலையிலேயே 10 மணிக்கு வந்து எல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுறோம்மா இன்றைக்கி போங்கன்னு சொல்லிட்டாங்க. கொடுத்துட்டு வந்து இப்போ 4 மாதம் ஆச்சா, கொடுத்துட்டு வந்து 4 மாதம் ஆகி போச்சுங்க. ஏங்க இப்போ வந்து பையனை தூக்கிட்டு நாங்கள் கலெக்டருக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னா பையனை உயிரை காப்பாற்றுறதா நம்ம போய் மனு கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? சரி, ஒரு கவுன்சிலர்னு சொல்லி நம்ம ஃபோன் பண்ணி சொன்னோம்னா ஃபோன் எடுக்கிறது இல்லை. எத்தனை நாட்டி ஃபோன் பண்ணுறது? இங்கிருந்து எங்கே போய் 1 மாதம் ஆச்சு உப்பு தண்ணி வந்து அது வந்து ஃபோன் பண்ணாலும் வந்து பார்க்கறது இல்லை. நாங்கள் நிறைய நடக்கிறாங்க, மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எதுக்குங்க கவுன்சிலர் உத்தியோகம் பார்க்கறது? அந்த மூஞ்சி இன்னும் இது வரைக்கும் பார்க்கல. ஓட்டு வாங்குற அன்னைக்கு பார்த்தது அந்த கவுன்சிலர் மூஞ்சிய. புருஷன் அனுப்புறது, புருஷன் வந்துட்டு இதான் வந்து செஞ்சேன், அப்புறம் வந்து செய்யறேன், மத்தியானம் வந்து செஞ்சாரு, 2 மணிக்கு வரேன், 3 மணிக்கு வரேன். மணி ஆகிட்டே தான் இருக்குது, நாள் ஓடிட்டே தான் இருக்குது. சொல்லுங்க, வந்து எட்டி பார்க்கறது இல்லை. இந்த 3 வருஷத்துக்குள்ள என்ன பண்ணி இருக்கிற ஏரியாவுக்குள்ள பார்க்குறீங்களா? ஏரியா எப்படி இருக்குது? ஒரு நல்லது கெட்டது செய்யறதுக்கு ஓகேயும் இல்லை, குடிக்கிற தண்ணி பிடிக்கிறதுக்கு ஓகேயும் இல்லை. பாரு இந்த அளவுக்கு இருக்குது. சொல்லுங்க பார்க்குறேன், எதுக்கு இந்த உத்தியோகம் பார்க்கறது? ஐயா இங்க என்ன நடக்குது? டாய்லெட்ல தண்ணி வர்றது இல்லைங்க. அப்புறம் முன்னாடி பைபிள் தண்ணி வர்றதில்ல. நாங்கள் டிச்சு தண்ணி வரும்போது எங்கள் கீழே ஒரு தடவை. எப்போ விழுந்தீங்க? அதுவும் 1 மாதம் 2 மாதம் இருக்கும். அதாவதுங்க இதெல்லாம் எடுத்து போட்டு 6 மாதம் ஆச்சுங்க சார். சரிங்களா? எத்தனை பேர் குழந்தைங்க பெரியவங்க எல்லாம் விழுந்துட்டாங்க, யாரும் வந்து கிடைக்கல. உப்பு தண்ணி 4 பைப்பை என்னவோ போட்டிருக்காங்க. அது வந்து
சரிங்களா? அங்கே ஜனங்க நடந்து வந்தால் இங்கே விழுந்துடுறாங்க ஏமாந்து. எத்தனை இதை எடுத்து போட்டு 6, 7, 8 மாதம் ஆச்சு. வந்து ஏன்னு கேட்கல, ஒருத்தருமே கேட்கல எந்த வார்டுலுமே. இவங்க இன்ஸ்பெக்டர் வந்து நீங்கள் கேமரா வீட்டுக்கு வசூல் எடுத்து நீங்கள் மாட்டுங்கன்னு சொன்ன அப்புறம் நாங்கள் மாட்டுறதுக்கு அப்புறம் இவர் எதுக்கு இருக்கிறாங்க இன்ஸ்பெக்டரு? சொல்லுங்க. கவுன்சிலரு யாரோ நாங்கள் வீட்டுக்கு 100 ரூபா 200 ரூபா வாங்கி கேமரா மாட்டுறதாம்மா, யார் கொண்டு வந்து கொட்டுறாங்கன்னு சொல்லி. அப்புறம் இவர் எதுக்கு இங்கே வர்றாரு? வரக்கூடாது இல்லையா? சொல்லுங்க சார். பள்ளியுமே இங்கே வா, இந்த பக்கம் பார்த்து சொல்லு உனக்கு நடந்தது. இப்படி எல்லாம் இருக்குதுங்க. மாமா பேசிட்டார் என்ன இத்தனை இருக்குது. எங்களை வந்து யாரும் கவனிக்கிறது இல்லை, எந்த அதிகாரிகள் வந்து ஏன்னு கேட்கறது இல்லை, எதுவுமே செய்யறது இல்லை. அவ்வளோதாங்க. பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க இந்த குழந்தைகள்லாம் உழுகுறாங்க ஏமாந்தா இந்த டிச்சியில் மூடாம. கவுன்சிலர் தேர்தல் வந்து ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால் இடிச்சு போட்டேன். இந்த இது அது இடிச்சு போட்டு 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷத்துல 19 லட்சம் ரூபாய்க்கு இது டெண்டர் விட்டாங்க. டெண்டர் விட்டது அந்த என்ன தேவி தேவி அந்த கவுன்சிலரோட வீட்டுக்காரரு செயலாளர் அந்த ஆளத்தை கான்ட்ராக்ட் எடுத்துக்கிறாரு. கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு 3 வருஷமா தொடச்சி கொஞ்சம் எடுக்கிறாரு, கொஞ்சம் விட்டுறாரு, கொஞ்சம் எடுக்கிறாரு. குழந்தை தொடச்சி விழுந்துட்டே இருக்குது. அது கேட்டால் ஜெய் பாலச்சந்திரன் ஜெய் இருக்காரு, அவர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. அவர் எந்த நடவடிக்கை மேயர்கிட்ட பண்ணியாச்சு, கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தியாச்சு. 4-5 குழந்தைகள் விழுந்தாச்சு. குழந்தைங்க பெரியவங்க விழுந்துட்டாங்க. நடக்கிறது பெரிய உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறாங்க. இது எந்த நடவடிக்கை அரசாங்கம், தமிழக அரசாங்கம், கலைஞர் அவர்கள், ஸ்டாலின் அவர்கள் வந்து இது கணக்கில் எடுத்து இந்த கவுன்சிலர் வந்து ராஜினாமா பண்ணுறவங்க கவுன்சிலர் இல்லாமல் போகணும். அப்போ வந்து இந்த ஏரியாவும் நல்லா இருக்குது. கவுன்சிலர் ஒரு வேலைப்பாடும் இல்லை. மசாலாட்டை பொறுத்தளவு ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிற ஏரியா, அருந்ததி ஏரியா மக்கள் தேவந்தவர்கள் அவங்க தான் இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஏரியாவில் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை. சாக்கடை வந்து ரொம்ப துர்நாட்டம் அடிக்குது. அது ஒரு விஷயம், இது வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நாங்கள் மார்க்சிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்கிறோம். வந்து பெரியவனுங்களாட்டம் வந்து இடிச்சானுங்க. இடித்து போட்டு இது பண்ணி போனால் பொம்பளைங்க பிள்ளைங்க வரம் போகிறவனால குடிக்கிறத விழுந்து சாக வேண்டியிருக்காங்க. கொசு வந்து தூங்க முடியுமா? இந்த சாக்கடைக்கு இது அந்த சாக்கடையும் வந்து கொசு வந்து நைட்டு தூக்குது. என் கை வேறு யாரும் வேண்டாம், இது நல்லா கையை எடுத்து போடுங்க. இப்படி கொசு கடி வாங்கிட்டு தூங்க முடியுமா? இவனுங்கெல்லாம் சம்பளம் வாங்குறானுங்கல்ல, ஆனால் அட்லீஸ்ட் வாங்குற காசுக்கு வந்து ஒரு இது வேண்டாமா? கீழேருந்து மேலே வரைக்கும் எல்லாம் உட்காந்துட்டு எல்லாம் வேடிக்கை பார்க்குறதுக்கும் காசு வாங்குறதுக்கு திங்கிறதுக்கு தான். இது எத்தனை காலமாக சொல்லிட்டு இருக்குது. பார்த்துக்கோங்க, கொஞ்சம் ஏமாத்துதுன்னு எல்லாம் இதுக்கு தான். அது போக இது இன்னொன்று, இது முழுது கக்கூசு. அங்கிருந்து இங்கே வரைக்கும் 2 பக்கம் கக்கூசு இருந்து உள்ளுக்கு தான் விடுறாங்க. எவனும் வந்து கேட்டுக்கிறது இல்லை, இன்னும் பண்ணுங்க. இந்த கவுன்சிலர் வந்து ஒரு பொம்பளை, அவன் வந்து பார்க்குறான் புருஷங்காரன். அவன் ஒரு இங்கே இந்த பக்கம் வர்றதே கிடையாது. கவுன்சிலர் வந்து என்ன எதுன்னு பார்க்கணும்ல, அவங்களுக்கு என்ன வேலை? ரொம்ப இது. ஆனால் கோயம்புத்தூர் பொறுத்தளவு சுகாதாரம் எங்கே எப்படி இருக்குது, இங்கே வந்து நரகம்தான். ஒருத்தருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது எம்எல்ஏக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு, கமிஷனர்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணி எல்லார்கிட்டையும் ஒருத்தர் வந்து அடிப்பாங்க. அங்கே சொன்னால் அங்கே போவோம், இங்கே சொன்னால் இங்கே, இப்படியே இல்லை. ஆள் மாற்றி மாற்றி விட வந்து பார்த்து செய்கிற இதெல்லாம் கண்ணு பார்த்துன்னு தெரியலையா? குடியாரங்களுக்கு வந்து இது பாராக போச்சு. இது எத்தனை பாட்டில் மாதிரி வர்றானுங்க, இங்கே உட்காடுறானுங்க, குடிக்கிறானுங்க, போட்டு போயிடுறானுங்க. இப்போ நீங்களாவது போய் இது போடுங்க நல்லா.
நியூஸில் போடுங்க நல்லா எல்லாம் பார்க்கட்டும், பப்ளிக் பார்க்கட்டும். என்ன அக்குறமானா நீ அடுத்த எலெக்ஷனே வரப்போ